இல்லே பட்ட என்னல இங்க இருக்கிற வாய்க்கால காணோம். எந்த வாய்க்கால்ல? அதாம்ல நம்ம திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில இருக்கிற கொத்தைக்கால் கால்வாய். அட ஆமா, அப்ப இங்க இருக்கிற விவசாயி நிலைமை? அதை ஏன் கேட்குற, நீ ஏன் அங்கே பாரு. இந்த ஐயா பார்த்தீங்கன்னா 90 வயசு. வயலில் வந்து செருப்பு போட்டு நான் மிதிக்க மாட்டேன், எனக்கு நெல் தர்ற அந்த பூமியை வந்து மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த 90 வயசுலேயும் பார்த்தீங்கன்னா செருப்பை கையில் எடுத்துகிட்டு தான் நடந்து போயிட்டுருக்காங்க. விவசாய பூமியை சாமியாக மதிக்கக்கூடிய இந்த விவசாயிகளுக்காக சுமார் 2500 ஏக்கர் பயிர் செய்கிற ஒவ்வொரு சிறு குறு விவசாய மக்களுக்கு உதவ தான் நாம் இங்கே களை இறங்கியிருக்கோம். இது சீரமைச்சு புனரமைக்கிற பணியில் தான் இப்போது நம்ம ஹியூமன் மிரர் டெஸ்ட் மற்றும் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் இணைந்து வெற்றிகரமாக சாதித்திருக்காங்க. இதை பற்றி இங்கே இருக்கிற விவசாய பெருமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு வாங்க கேட்கலாம். ஹலோ, 2500 ஏக்கர் உள்ள நிலத்துக்கு இலவசமாக நீங்கள் வண்டி கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் விவசாய குடிமக்கள் அவ்வளோ பேரும் உங்களை பாராட்டுறோம். இந்த கால்வாய் பேர் என்னையா? கொட்டியக்கால் பாசானம். இந்த கால் சூழ்ந்து கிடந்ததுக்கு நீங்கள் வந்து செய்ததுக்கு ரொம்ப நன்றி, சந்தோஷம். பாசானம் 2500 ஏக்கரு இந்த மாதிரி எங்களுக்கு இது வாடகை இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அமைப்பை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது பெரும் நன்றி. சுத்தம் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. வணக்கம். எங்களுக்கு இந்த விவசாயம் இந்த காலை வச்சு தான் எங்களுக்கு விவசாயமே குழம்பு ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் வெள்ளம் வந்ததுனால தூண்டு போச்சு. இந்த வண்டி வந்து எங்களுக்கு இலவசமாக செஞ்சதுக்காக ரொம்ப நன்றி. கொத்தைக்கால் பாசனத்திற்காக தங்களது வண்டிகளை கொண்டு வந்து நல்ல முறையில் சிறப்பாக செய்ததற்கு மிக்க நன்றி. நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு 2200 ஏக்கரு இது இந்த இதனால நல்ல பிரயோஜனமாக இருக்கும். அவங்க குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கணும். ஐயா ஐயா, ஒரு வாய்க்கால் விட்டது, ஒரு குளம் விட்டது, ஒரு கால் விட்டது. இந்த மாதிரி சிறந்த புண்ணியம் வேறு எதுவுமே இல்லை. புண்ணியத்தில் எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க. ஐயா, உங்கள் அமைப்பு மேலும் மேலும் வளரணும். உங்கள் பேர் என்றைக்கும் நிலைச்சி நிற்கணும். மீண்டும் அடுத்த களப்பணியில் சந்திப்போம். வாழ்க பாரதம், வாழ்க விவசாய பெருமக்கள்.